அண்ணாமலை, அண்ணாமலை, என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க? வா அண்ணாமலை. உங்க வீட்ல இருந்து யாரும் வரப்போறது இல்ல. உட்கார், உட்கார் அண்ணாமலை. இந்த காஃபி சாப்பிடு. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற சந்தோஷம் இருக்க வேண்டியதான். அதுக்காக காப்பி எல்லாம் கொடுத்து தாங்கணுமா? மாப்பிள்ள, நீங்க ரத்னகிரி வம்சத்தோட வாரிசு. நானும் பாண்டிச்சேரியில இருக்கிற அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், தேனிலவும் போயிருக்கலாம். அவளும் தலைமாட்டுல காப்பியை வச்சுக்கிட்டு மாமா மாமான்னு பெட் காப்பி கொடுத்துருப்பான். போய் இந்த ஸ்பிரிங்கிள் தண்ணாமலைக்கு சர்வர் வேலை பாக்குறீங்களா மாப்பிள்ள? ஐயா, கேவலமா இருக்கு. அசிங்க அசிங்கம். ஐயா மாமா, என்ன மாப்பிள்ள? வார்த்தை அளந்து பேசுங்க. அண்ணாமலை பார்த்தா உங்களுக்கு ஸ்பிரிங் கழுத்து மாதிரி இருக்கா? உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? கண்ணாடியும் அதுவும் கோமாளி மாதிரி இருக்கு. கோமாளி? மாப்பிள, கோமாளி இல்லைன்னா சர்க்கஸ் கலகலக்காது மாப்பிள. பொண்டாட்டி எல்லாம் அடக்கி வைக்கணும் மாப்பிள, இல்லைன்னா தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குவாளுங்க. இந்த ஸ்பிரிங் கழுத்தை கொஞ்சம் அடக்கியே வைங்க. இது பாருங்க, ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ ஒண்ணும் அடிமை இல்ல. கண்டபடி பேசுறதுக்கு இன்னொரு தடவை ஸ்பிரிங் கழுத்து அது இதுன்னு சொன்னீங்க, பிச்சிடுவேன். என்ன பிஞ்சிரும்? செருப்பு. அத்த, வள்ளி செல்லம், செல்லம் அங்க வர்றா. மாமன செருப்பால் அடிப்பேன்னு சொல்றானா? செல்லம், வள்ளி செல்லம், வள்ளிமே. அத்த அத்த அத்தங்க பாருங்க அத்த. அத்த, வீட்டுக்கு வந்த முத நாள் எங்க மருமகனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றா. அத்த, கேளுங்க அத்த என்னன்னு. நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன், வந்து பேசிக்கிறேன். சரி. அண்ணாமலை எனக்கு தங்கச்சி மாதிரி, அப்பனும் அண்ணனும் வரலையேங்கிற வருத்தத்துல ஏதோ உளறி இருக்கும். இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டா மனுஷன் வாழ. வாங்க.